இந்தியாவின் தலைசிறந்த அரசியல் சாசன வழக்கறிஞர்களில் ஒருவராக அறியப்பட்ட ஃபாலி நாரிமன் காலமானார். அவருக்கு வயது 95. சபரிமலை கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்கும் வழக்கில் அரசியல் சாசனம் தொடர்பாக இவர் முன்வைத்த வாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஃபாலி நாரிமன் திறமையாக வாதாடி ஜாமீன் பெற்றுக் கொடுத்தார். காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கில் கர்நாடகா சார்பில் ஆஜராகி இவர் வாதாடியுள்ளார். நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக இருந்துள்ள ஃபாலி நாரிமனுக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக இவர் பதவி வகித்துள்ளார். அதே நேரத்தில் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அமல்படுத்திய போது தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1929ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ரங்கூனில் பிறந்த ஃபாலி நாரிமன் மும்பை சட்டக்கல்லூரியில் சட்டம் முடித்தார். இவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் நீதித்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.